வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மிகவும் 90s தேவையான ஒரு தலைப்பு. எப்போது திருமணம்? இந்த கல்யாணம் எப்போதாப்பா நடக்கும்? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ நம்ம போகிறதுடைய இது உதாரணமான ஒரு கட்டம், உதாரணமான ஒரு இலக்கணத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சரிங்களா? ஒருவருக்கு எப்போது திருமணம்னா, இப்போ உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வது மீன் லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். மீன் லக்கணத்தை பொறுத்தவரை எப்போது திருமணம்னா, ஒன்று மீன் லக்கணம் பொதுவாக சொல்றேன், ஒரு லக்கணம் சரி எப்போது எந்த கிரகத்தின் மூலமாக எங்கிருடைய கிரகத்தின் மூலமாக திருமணம் என்றால், முதலாக 2ஆம் இடம், அடுத்து 3ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம், அடுத்து 12. இந்த இடங்களில் உள்ள கிரகங்கள் அல்லது இந்த இடத்தின் அதிபதிகள் உடைய தசாபுத்திகளும் இந்த இடத்தில் இந்த 2, 3, 7, 11, 12 இடங்களை தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசாபுத்திகளும் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் என்றாலே முதலாக பார்க்கக்கூடிய முதல் தரம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட பார்த்த கிரகம் அல்லது 7ஆம் அதிபதியுடன் இணைந்த கிரகத்தின் தசாபுத்திகளில் ஒருவருக்கு திருமணம் ஆகும். இது முதல் தரமான. அடுத்து இரண்டாம் என்பது 3ஆம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது 3ஆம் அதிபதியின் தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். மற்றொன்று 3ஆம் தரமாக இங்கே பார்த்தோமேனால் 11ஆம் இடம். ஏன் 3ஆம் இடத்தில் நடக்கிறோம்னா, 3ஆம் இடம் வீரியஸ்தானம். அதுவும் அங்கே நம்மளுடைய தாம்பத்திய சுகத்தை பிடிக்கக்கூடிய இடம். திருமணம் பேரு தாமசத்தை அடையக்கூடிய நீடித்த தாமசம் அடையக்கூடிய இந்த இடத்திற்கு, அதனாலதான் 3ஆம் இடத்தையும் நாம் ஏற்கிறோம். அடுத்ததாக இன்னொன்று 11ஆம் இடத்தில் கிரகம் கல்யாணத்தை தரும் என்பது 11ஆம் இடமும் ஒரு வகையாக தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 11ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் 11 இருந்து அதனுடைய 5ஆம் பார்வையாக இங்கே புத்திரஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் போது 11ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை புத்தி நடக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கணும். அப்ப குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆனவரை குழந்தை பிறக்கும். அதற்காகத்தான் இங்கே 11ஆம் இடத்தில் நாம் இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும், படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே நம் கட்டில் சுகம் அடிக்கக்கூடிய இந்த அதிபதி புத்தியிலும் இந்த இங்கே இருக்கக்கூடிய கிரக புத்திகளிலும் ஒருவருக்கு திருமணமாகும். இதெல்லாம் திருமணத்துக்கு உள்ள காலகட்டங்கள் இந்த இடத்துல நடக்கும். அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவருக்கு எப்போ நடக்கும், 2ஆம் அதிபதி புத்தியிலையா, 3ஆம் அதிபதி புத்தியிலையா, 7லையா, 11லையா, 12, அதோட சுய ஜாதகத்தை வைத்து தான் நாம் அதை கணிக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் இன்னும் சில விதிகள் இருக்கு. சுக்கிரனுடன் இணைந்த கலத்திரக்காரன் ஆகிய சுக்கிரனுடன் இணைந்த கிரகங்கள், உதாரணத்திற்கு சுக்கிரன் இங்கே இருக்கு, இங்கே ராகுவோ செவ்வாயோ ஏதோ 9 கோள்ல அந்த கிரகங்கள் ஏதோ இணைதோ அந்த காலகட்டத்திலும் ஒருவருக்கு சுக்கிரனுடைய இணைவு அல்லது சுக்கிரனுடைய பார்வை பெற்ற கிரகங்களுக்கு தசாபுத்தியிலும் திருமணம் நடக்கும். மற்றொன்று கலத்திரகாரகனாகிய சுக்கிரனுடைய வீடான ரிஷபம், துலாம் இந்த வீடுகளில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதனின் தசாபுத்தி காலங்களிலும் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். இது பொதுவான விதி. இதை நாம் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒவ்வாறு இருக்கும். அதை நம்ம கணித்து இந்த இடத்தின் மூலமாக ஒரு நடக்கும் என்பதற்கு உதாரண ஜாதகமாக போட்டிருக்கோம், பொதுவான வீடியோவா. உங்களுடைய ஜாதக பலனை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும், எப்போது வேலை வாய்ப்பு, வெளிநாடா உள்நாடா, அரசு வேலையா, எப்போது வீடு கட்டலாம் என்ற போன்ற பலன்களை நீங்கள் நம்முடைய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய விவரங்களை அனுப்பி உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அலுவலகம் என்பது காரைக்குடியில் உள்ளது. இங்கே சுற்றுவட்டாரத்தில் நெருங்கி உள்ள நண்பர்கள் படிக்கிறார்கள். இங்கே வந்து நேரடியாக ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ளலாம். மற்றவர்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திருக்குறள் கண்டென்ட் நிலையம் காரைக்குடி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருச்சிட்டாம்பரம்.